வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி ரிஷப லக்னம். தனுசு ராசி ரிஷப லக்னத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த ரெண்டு ராசி லக்னமே பார்த்திங்கன்னா சுப கிரகங்களுடைய வீடுகளை கொண்ட ஒரு ராசி. அதாவது ஜோதிடத்தில் முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனை அதிபதிகளாக கொண்ட ராசி லக்னம் தான் இந்த தனுசும் ரிஷபமும். அப்போது ஓகே, இவங்களுடைய லைஃப் ஆஹா ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோன்னு நினைக்காதீங்க. அதாவது உண்மையிலேயே இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது முழுக்க சாத்வீக முறைப்படி ஒரு நடுத்தர நிலையில் தான் இருக்கும். அதாவது சாத்வீகம் அப்படிங்கிறது அமைதி, நிதானம், ஒருமித்த நிலை, இல்லைன்னா ஒற்றுமை, இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது. நடுத்தர நிலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதாவது வெல்த் ரிலேட்டடாக இங்கே சொல்ல வரல, குணாதிசய வகையில் சொல்ல வர. நடுத்தர நிலையில் தான் இருப்பாங்க. இவங்க எப்பவுமே ரொம்ப ஓவராக பாசிட்டிவான விஷயங்களுக்கும் போக மாட்டாங்க, ரொம்ப நெகட்டிவான விஷயங்களுக்கும் போக மாட்டாங்க. நல்லதுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கெட்டதுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய குணாதிசயமே பார்த்திங்கன்னா நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க, அதே போல் கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது அப்படிங்கிறத இவங்க பார்ப்பாங்க. நல்ல முழுக்க ஒரு அனுபவசாலிகள் தான் இந்த தனுசு ராசி ரிஷப லக்னத்தை சார்ந்தவங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள், இல்லைன்னா அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். ஜென்ரலாகவே இந்த தனுசு அப்படின்னா ஆன்மீகத்தை தழுவக்கூடிய ஒரு ராசி லக்னம். அதாவது இந்த தனுசனுடைய குணமே பார்த்திங்கன்னா ராசியாக அமைஞ்சாலும் சரி, லக்னமாக அமைஞ்சாலும் சரி, அவங்களை ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகத்தை தழுவ வச்சிடும். விஷயங்களை தொடாமல் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அந்த வகையில் இந்த தனுசு ராசி ரிஷப லக்னத்தோடு சேரும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஆனால் இங்கே இதில் முரண்பாடான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்போவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஞானிகள் போல, தத்துவார்த்த அறிஞர்கள் போல செயல்படக்கூடியவங்க.
இந்த நித்திய கடமைகள், பூஜை புனஸ்காரங்கள், இல்லைன்னா நம்ம சொசைட்டியில் ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் இருக்குது. யாரோ சொன்னாங்க, எதுக்கோ செஞ்சாங்க அப்படின்னு பலரும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நம்பிக்கையின் அடிப்படையில். பட் இந்த மாதிரியான விஷயங்களை எதுவும் இவங்க தேடி போக மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை அறவே வெறுத்து ஒதுக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடியவங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க. ஸோ பக்காவாக ஒரு ரீசன் இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அதை ஈஸியாக புறந்தள்ளி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அமையும். அதனால தான் முன்னாடி சொன்னேன், ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்களை இவங்க ஈடுபடக்கூடியவங்க. எதையுமே ப்ராக்டிக்கலாக தான் ஏற்றுக்கொள்வாங்க. இந்த காரண காரியங்கள் அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இருந்தே ஆகணும். அண்ட் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட வினோத சிந்தனை ஆற்றல் உடையவங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது இவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ரொம்பவுமே அமைதியை விரும்பக்கூடியவங்க, சொல்லை காட்டலும் செயலை படுத்தி காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால் இவங்க அதிகம் பேச மாட்டாங்க. எதாக இருந்தாலும் செயலில் காட்டுவாங்க. இவங்கெல்லாம் இயற்கையாகவே சமாதானத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்க. பிரச்சனை அப்படின்னு வந்தால் முதல்ல ஒதுங்கி இருக்கத்தான் பார்ப்பாங்க. இந்த புலி பதுங்கிறது பாயறதுக்கா அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி தான் தெரியும். அதாவது ஒரு பிரச்சனைங்கும் போது இவங்க ஒதுங்குறாங்க அப்படிங்கும்பொழுது எதிர் தரப்பினர் அதோட விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்படி இல்லாமல் புளியறவனை தான் குட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப இவங்களை சீடிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா பதுங்குற புலி பாயவே செய்யும். இவங்களுடைய முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது எப்போவுமே மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிறது தான். அதனால தான் இவங்களை சாத்வீகவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே முரண்பாடாக தான் இருக்கும். என்னதான் சுப கிரகங்களை அதிபதிகளாக கொண்ட ராசி லக்னமாக இருந்தாலும் கூட இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் சோதனைகளுக்கு உட்பட்டே தான் இருக்கும். அண்ட் இயற்கையாகவே உங்களுடைய புத்திக்கும் மனசுக்கும் நிறைய போராட்டங்கள், வித்தியாசங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுடைய மனசு சொல்கிறது புத்தி ஏற்றுக்காது, புத்தி சொல்கிறது மனசு ஏற்றுக்காது. அந்த குழப்பத்தினாலேயே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க. செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கமும் பயமும் எப்போவுமே உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் இவங்க எப்போவுமே எதையுமே வித்தியாசமாக அணுகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சும்மா எல்லாரும் செய்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் எப்போவுமே இவங்களுக்குள்ளே ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தேடி ஓடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஜென்ரலாகவே இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ட்ராவலே அதிகம் விரும்பக்கூடிய ஒரு ராசி தான். இவங்க எப்போவுமே ஏதோ ஒரு காரியத்துக்காக வெளியிடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க. பட் இந்த ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக தேடி அலையக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ இங்கே நாலேஜ் அப்படிங்கிறது வெறுமனே படித்து தெரிஞ்சுக்கிறத மட்டும் சொல்லலை, பரவலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு அவங்க செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டிலும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, இது எப்படி உருவானது, இதனுடைய அடி ஆழம் என்ன, அதனுடைய ஆணி வேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முழுசாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தேடல் மனப்பான்மை உடையவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சிந்தனை சக்திகள் அபார வகையில் இவங்களுக்கு செயல்படுறதுனாலே இவங்களுடைய சிந்தனைகளை மற்றவங்க புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நார்மலாகவே இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறதும் அந்த யதார்த்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் தான் இருக்குது. அதனால் இயற்கையாகவே இவங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க அளவான வகையில் தான் இருப்பாங்க. அதனாலே இவங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறதும் ஒரு அளவான நிலைகளில் தான் இருக்கும். இயற்கை விரும்பிகளாக இருப்பாங்க. இல்லைன்னா இந்த யோக சாதன அமைப்புகளில் விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு கட்டம் வரைக்கும் தான் இவங்களுக்கு ஒத்து வரும். இவங்களுக்கு ஒரு பக்குவ வயது வந்ததுக்கப்புறம் அல்லது ஒரு பக்குவ நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி சமாச்சாரங்கள்லாம் அப்படியே அறவே ஒதுக்கிடுவாங்க. பெருசாக அதில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. கிளியராக சொல்லணும்னா கொஞ்சம் தள்ளி இருந்து தான் குடும்பத்தை பற்றி யோசிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறதே இருக்கும். குடும்பத்தோடு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அமைப்பு, குடும்பத்தோடு சேர்ந்து அதை பற்றி யோசிக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. கொஞ்சம் தள்ளி இருந்து ஒதுங்கி இருந்து தான் குடும்பத்தையே பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு காரியங்களுக்காக அடிக்கடி குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக இவங்களுடைய திருமணத்திற்கு பிறகு இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே மாறிடும். இவங்களுக்கு குடும்ப நிலை அப்படிங்கிறது திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. அதே திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி அப்படியே உடஞ்சி அது வேறு மாதிரி மாறிடும். பெரும்பாலும் இந்த தனி குடித்தனம் போகக்கூடியவங்களில் இவங்களும் ஒருத்தங்க தான். இவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் இவங்களுக்கு அந்த நிலை தானாகவே ஏற்பட்டுடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பிறகு வெளியூரில் வெளிநாடுகளிலே போய் செட்டில் ஆகிடுவாங்க.
அல்லது ஜீவனத்துக்காக வெளியிடங்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுடும். சிலர்லாம் காடாறு மாதம் நாடாறு மாதம்னு சொல்கிற மாதிரி குடும்பத்தில் இங்கேயும் அங்கேயுமாக ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ குடும்ப உறவுகள் வகையில் என்னதான் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இருந்தாலும், குடும்ப உறவுகளை விட்டு கொடுக்காதவங்களாக இருந்தாலும், குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் குறைவு. இந்த சுய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது அசுப கிரகங்களுடைய தாக்கங்கள் இருந்தது அப்படின்னா நிறைய பேர் இந்த துறவரம் போகக்கூடிய அமைப்புகள் கூட இருக்கும். இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓட்டவே ஓட்டாது. சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு அவங்க பாட்டுக்கு ஒரு நிலையில் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்கள தடுக்கவும் முடியாது. பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. பெரும்பாலும் பெற்றோர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. பட் முன்னாடி சொன்ன மாதிரி திருமணத்திற்கு பிறகு இந்த விஷயங்கள் மாறும். அது வரைக்கும் எல்லாம் ஓகே தான். இதேபோல் உடன்பிறப்புகள் வகையிலும் இந்த விஷயங்கள் அப்படி தான். பெரும்பாலும் உடன்பிறப்புகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள்லாம் தான் எப்போவுமே குறியாக இருப்பாங்க. தேவையின் அடிப்படையில் தான் அந்த உறவு நிலை அப்படிங்கிறது நீடிக்கும். இது வயதாக ஆக அந்த விஷயங்கள் அவங்களும் முழுமையாக புரிஞ்சுப்பாங்க. இந்த உடன்பிறப்புகள் வகையெல்லாம் எப்போவுமே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகம். திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஓரளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் உணர்வுபூர்வமான விஷயங்களில் நிறைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணை அமையிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்ன தான் காதலித்து திருமணம் பண்ணாலும் சரி, திருமணத்திற்கு பிறகு அந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒரு முரண்பாடாக தான் இருக்கும். என்னடா முன்னாடி அப்படி இருந்தாங்க இப்போ அப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் அதிகம் பார்ப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் கருத்து வேற்றுமைகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வாழ்க்கை துணையோட பேச்சுக்களை கேட்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இதனாலேயே குடும்பத்துக்குள்ளும் நிறைய விரிசல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை காட்டிலும் இவங்களுடைய வாழ்க்கை துணையுடைய கை தான் பெரும்பாலும் இவங்களுடைய குடும்பத்தில் ஓங்கி இருக்கும். அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினமான காரியம் தான். ஏன்னா அதுக்கேற்ற சுச்சுவேஷனும் அவங்களுக்கு அப்படித்தான் அமையுது. அதனால் அதை முழுசாக தவறு அப்படின்னு சொல்லிட முடியாது, முழுசாக சரி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ இந்த விஷயங்களால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு, அந்த திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை நிறைய அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே நிறைய விரிசல்கள் குடும்ப ரீதியாக அவங்களுக்கு நிறைய கொண்டு வரவே செய்யுது. குழந்தைகளுடைய விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஓகே தான். குழந்தைகள் கொஞ்சம் சுகப்பிரியர்களாகவே இருக்காங்க. இவங்களை காட்டிலும் இவங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் புத்திசாலித்தோடு இருப்பாங்க. குறிப்பாக இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேலோங்கியவர்களாக இருப்பாங்க. சுற்றுச்சூழல் விஷயங்களில் அவங்களுக்கு நல்ல நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே அமையுது. இந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இதெல்லாமே பார்த்திங்களா பட்டும்படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருக்கும். அதாவது முழுக்க முழுக்க இது நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, முழுக்க முழுக்க கெட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நல்லதும் சரி கெட்டதும் சரி இவங்க வகையில் மாறி மாறி நடந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் சரி யார் தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வேஸ்ட். இப்போதைக்கு நல்லா இருக்காங்களா, அவங்க வகையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கா, அதோட சரி. இப்படி தான் அவங்களுடைய விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முரண்பாடான நிலைகள் தான். சுய ஜாதக அமைப்பு உங்களுக்கு கை கொடுத்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு பலமான அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். இல்லை அப்படின்னா ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரி இங்கேயும் அங்கேயுமாக நகர்ந்து கொண்டே இருப்பாங்க. ஒரு நிலையான தொழில் அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படுறது இல்லை. ஜென்ரலாகவே இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுயதொழிலை காட்டிலும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நல்லபடியாக கை கொடுக்கும். அதுக்காக சுயதொழில் அமையாதுன்னு சொல்ல வரல. ஆனால் சுயதொழிலை காட்டிலும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். காரணம் என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான நிலை அப்படிங்கிறது இந்த ஜீவன அமைப்புகளை ஏற்படுறது கிடையாது. இவங்க ஒரு டீப் மைண்ட் செட்டில் தான் எப்பவுமே செயல்பட்டு இருப்பாங்க. ஸோ சும்மா உட்காந்து எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக எதையாவது ஒன்று இன்வென்ட் பண்ணணும் அப்படின்னாலாம் நினைப்பாங்க. ஸோ அதுக்காக மட்டுமே இவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது நிதர்சன வாழ்க்கையை கொஞ்சம் பலவீனப்படுத்தும். சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னா இவங்க இந்த விஷயங்களை பயன்படுத்தி ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சு அதன் மூலமாக ஒரு பெரிய நிலையை இவங்களாகவே பார்த்துக்க முடியும். அவங்களுடைய ஜீவனத்துக்கு அது பெரும் உதவியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் டைம் வேஸ்ட் தான் ஆகுமே இல்லாமல் இவங்க புதுசாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பாங்க, நிறைய விஷயங்கள் இவங்க தெரிஞ்சுப்பாங்க. இவங்களுடைய அனுபவம், இவங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது மற்றவங்களை காட்டிலும் சிறப்பான வகையில் தான் இருக்கும். ஆனால் அது ஃபினான்ஷியல் ரீதியாக எந்த அளவுக்கு கை கொடுக்கும், இவங்களுடைய ஜீவனத்துக்கு அது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு சுயதொழிலை காட்டிலும் இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது எப்பவும் கொஞ்சம் நல்லபடியாக கை கொடுத்துட்டு இருக்கும். பட் முரண்பாடான விஷயங்களும் இதுதான். இவங்க எப்பவுமே நார்மலாக யோசிக்கக்கூடியவங்க அல்ல. இதனால் எல்லாரோடையும் உடன்பட்டு செயல்படக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது தடைபடுது.
ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனி ரூட் இருக்கும், அந்த ரூட்டில் தான் இவங்க போவாங்க. இதனால் இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களையோ இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆட்கள் மிகவும் குறைவு தான். ஸோ அதெல்லாம் இவங்க எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். அண்ட் ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே இந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அங்கீகாரத்திற்காக பாடுபடக்கூடியவங்க. இவங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் போன்ற விஷயங்கள் உயரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வாழக்கூடியவங்க. இவங்களை பற்றி சின்னதாக ஒரு குற்றம் குறை சொல்லிட்டாலே இவங்களால் தாங்க முடியாது. ஸோ தன்னுடைய சுய கௌரவத்துக்காக, சுய மரியாதைக்காக எப்போவுமே இவங்க போராடுவாங்க. அந்த விஷயத்தை இவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அண்ட் சுய ஜாதகம் இவங்களுக்கு கை கொடுத்ததுன்னா இவங்களுடைய மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். ஒருவேளை ஜாதகத்தில் இந்த அசுபங்களோட தாக்கமெல்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய சுய மரியாதை அப்படிங்கிறது பரிசோதிக்கப்படும். அதில் பயங்கரமாக இவங்க அடி வாங்கவும் செய்வாங்க. இவங்க இழந்த அந்த ரெகக்னேஷனை திரும்ப பெறுறது அப்படிங்கிறது பெரும்பாடாக தான் இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த கௌரவத்தை முன்னிறுத்தியே இவங்க செயல்பட்டு இருக்கிறதுனால இந்த ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு பெருசாக ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கிறதில்ல. அதுக்காக செயல்பட மாட்டாங்கன்னு சொல்கிறதில்ல, அந்த விஷயங்களை பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இவங்களுடைய நிதர்சன வாழ்க்கையை கொஞ்சம் சலசலப்புகளுக்குள்ளாகும். இதிலெல்லாம் இவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக இவங்கெல்லாம் இந்த கடன் சார்ந்த விஷயங்களும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். கடன் விஷயங்கள்லாம் சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களால் மீண்டெழுறது அப்படிங்கிறது கஷ்டம்தான். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்போவுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுக்கான சேமிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க கவனம் செலுத்தியே ஆகணும். சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் இது இவங்களுக்கு ஒரு நார்மலான அமைப்புகள் தான். அண்ட் ஓரளவுக்கு இவங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே அது அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த தனுசு ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது குணத்தால் மிகவும் சிறந்த ஒரு ஆட்கள். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே போராட்டமாகத்தான் இருக்கும். சுய ஜாதகம் இவங்களுக்கு கை கொடுத்தது அப்படின்னா அந்த போராட்டங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை அந்த போராட்டத்திலேயே முடியும். ஆனால் எப்படி இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் ஒரு நல்ல குணமுள்ள மனிதர்கள் அப்படின்னு பேர் எடுப்பாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.